அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2022 சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் குடியரசுத் தலைவர் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கான். பார்த்துருவோமா? வாங்க. கூற்று பாருங்க. குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். சரி. நெக்ஸ்ட்டு காரணம், குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார். இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, மேலே 2025 நம்ம சப் இன்ஸ்பெக்டரில் என்னென்னலாம் குடியரசுத் தலைவர் பற்றி கேட்டால் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றத கொஞ்சம் டீகோட் பண்ணிடலாமா? வாங்க பார்ப்போம். நாட்டின் முதல் குடிமகன் மற்றும் ஒருமைப்பாட்டின் சின்னம் அப்படின்றாங்க அவரை. நெக்ஸ்ட்டு இவரே அரசின் தலைவராக, அதாவது ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக விளங்குறாரு. நெக்ஸ்ட்டு இவர் ஒரு பெயர் அளவிலான நிர்வாக தலைவராக இருக்கிறார். அதுதான் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இவருடைய அதிகாரப்பூர்வ மாளிகைகள் நம்மளுக்கு கேட்கலாம். ராஷ்டிரபதி பவன் எங்கே இருக்குன்னு கேட்கலாம், டெல்லி. அடுத்தது ராஷ்டிரபதி நிவாஸ் எங்கே இருக்குன்னு கேட்கலாம், இமாச்சல பிரதேசம். ராஷ்டிரபதி நிலையம் எங்கே இருக்குன்னா செகந்திராபாத், தெலுங்கானா. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, குடியரசுத் தலைவரின் தேர்தல் தகுதி, பதவி நீக்கம், அதிகாரம் தொடர்புடைய விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 52 முதல் 62 வரை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அவருடைய தகுதிகள். இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் கீழ்கண்ட தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். என்னென்ன தகுதியும் பார்த்துடலாமா? இந்திய குடிமகனாக இருத்தல். நெக்ஸ்ட் 35 வயது நிறைவடைந்தவராக இருக்கணும். நெக்ஸ்ட் ஆதாயம் பெறும் பதவி வகிக்காதவராக இருக்கணும். அடுத்தது மக்களவை உறுப்பினருக்குரிய தகுதிகளை உடையவராக இருத்தல் வேண்டும். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்தல் முறை பின்பற்றப்படும் நாடு எது என்பதுனா அயர்லாந்து. அங்கிருந்து தான் நம்ம வாங்கியிருப்போம். ஒற்றை மாற்று வாக்கு விகிதம் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைப்பு தொகை, அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ வைப்பு தொகை வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா 15,000 RBIயில் செலுத்தணும். அடுத்தது குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க தகுதி உடையவர்கள், அதாவது யாருன்னு பார்த்தா வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாக்காளர் குழுமத்தில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற ஈரவை உறுப்பினர்கள், அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள். இது மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பொறுப்பு வகித்த முதல் மற்றும் ஒரே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நீதியரசர் முகமது இதயத்துல்லா. சரிங்களா? அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பொறுப்பு வகித்த 2 துணை குடியரசுத் தலைவர்கள் நமக்கு கேட்கலாம். VV கிரி 1967, அடுத்தது BT ஜாட்டி 1977. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர்கள் கேட்கலாம். ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1954 வாங்கியிருப்பாரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1962, டாக்டர் ஜாகிர் ஹுசைன் 1963. நெக்ஸ்ட் VV கிரியை தான் வரஹகிரி வேங்கடகிரின்னு சொல்லுவாங்க, 1975. டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா 1997. அப்புறம் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா 2019 பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க. மீண்டும் அடுத்த ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் சந்திப்போம். தேங்க்யூ.